ஓம் முருகா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம நேற்று பண்ண அனலைஸ் படி மார்க்கெட்டில் வந்து நேற்று என்ன நடந்திருக்கு, நாளைக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது, பையர் சிலர் மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம என்னென்ன வாட்ச் பண்ணியிருக்கலாம், ஸோ எப்படி வந்து லாஸ் அவாய்ட் பண்ணி கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டபுளாக போடுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டே கேண்டில் எடுத்துக்கோங்க. டே கேண்டில் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று பண்ண அனலைஸ் படி என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக மேலே போயிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும். அது ஒருவேளை கிரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் வந்து அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகும்போது நம்ம இது கண்டினியூட்டியாக வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றே அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அது என்ன ரீசனுக்காகனா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நம்பிக்கை இல்லாமல் ட்ரேடை மிஸ் பண்ணி விட்டவங்கலாம், இல்லை இப்போ இந்த இன்ட்ராடே ஃபாலோ பண்ணாதவங்க, பொசிஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும் போது அதுக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் வந்து இதை தாண்டி கீழே போகுதுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஃபர்தராக இது மேலே எவ்வளோ கீழே போனாலும் அவங்க இந்த ட்ரெண்டை வந்து அவங்களால கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நேற்று இப்படி ஒரு கேண்டில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு, அதை எப்படி வாட்ச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம். மார்க்கெட் பாருங்கள், கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுங்களா. கேப் டவுன் ஓப்பன் ஆன உடனேயே இமீடியட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா முதல் 5 மினிட்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் காலையிலேயே. ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கடுத்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா நம்ம கீழே போகிறதுக்கான வெயிட்டிங் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணும் போதே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா 53,400 லெவல் வரைக்கும் இது வந்து ஒரு செல்லிங் ஜோனாக இருக்குது. ஸோ இதை தாண்டி எப்போ வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து பையிங் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி பாருங்கள், ப்ரீவியஸாக செல்லிங் வந்து அதே ஜோனில் போயிட்டோம்னா மறுபடியும் வந்து அங்கே வந்து செல்லிங் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேண்டில் இங்கே போயிட்டு வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த பிரேக்கர் கொடுத்து மேலே போயிருக்கு அப்படின்னா டோட்டலாக சென்டிமெண்ட் வந்து மாறி இருக்கும் அர்த்தம். பட் என்னன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போய் அந்த இடத்த தொடுறனால தொட்டோன்னே என்னன்னா இமீடியட்டாக என்னன்னா அந்த இடத்துல வந்து செல்லர் வந்து ஆக்குப்பை ஆகுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து செல்லருக்கும் பையருக்கும் வந்து ஒரு சின்ன இது நடக்கும்போது பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா செல்லரை வீக் பண்ணிட்டு இமீடியட்டாக மேலே போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பையர் வந்து கீழே வந்துடுவாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகியுமே இந்த இடத்துல அதுக்கு மேலே அவங்களால மூவ்மெண்ட் பண்ணி போக முடியல பாருங்கள். நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம். ட்ரெண்டை மிஸ் பண்ணவங்கலாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து திரும்பவும் ஒன்று சேருவாங்க. இவ்வளோ பெரிய ட்ரெண்டை மிஸ் பண்ண எல்லாத்துக்கும் அடுத்த ட்ரெண்ட் அமைகிறதுக்கான ஒரே வாய்ப்பு தான். நம்ம இதை தான் நேற்றே பார்த்தோம். 2 கிரீன் கேண்டில் ஒரு வேளை ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த லெவலுக்குள்ள அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும்னு சொல்லியும் நம்ம நேற்றே அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வந்து மார்க்கெட் மேலே போணுச்சா, இப்போ இவ்வளோ பெரிய ட்ரெண்டை வந்து எல்லாராலையும் கேட்ச் பண்ண முடியும்னா முடியாது. இதை வந்து ஒரு 30% பீப்புள் தான் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சு எங்கே எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட்லேருந்து ரிஸ்க்கை வச்சு ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டு அவங்க ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. போகிற வரைக்கும் போய் மட்டும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு மீதி 70% பீப்புள் இப்போ ட்ரேட் எடுப்பாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கான ஸ்டாப் லாஸும் பிரேக் அவுட்டும் அமைஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ட்ரேட் எடுப்பாங்க. நம்ம பல டைம் பார்த்துருக்கோம், எப்போ ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் சரி அது பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ஹால்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதோட கண்டினியூட்டியாக வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட் மேலே போணுச்சு, அதே மாதிரி ஒரு வெயிட்டிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்களா, நல்லா புல்லிங் கேண்டலாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன ஒன்றுனா மார்க்கெட் வந்து அதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கானா போகலை, அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் போய் நம்ம சிஇ சைடு வந்து பையிங் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஏரியாவையும் பிரேக் அவுட் பண்ணலை, இந்த இடத்துலையும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிம்டம்ஸ் காட்டலை அப்படின்னும் போதே நம்ம சி சைடு பையிங் எடுக்கக்கூடாது. க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி கீழே வருது. ஏன் இமீடியட்டாக திரும்ப இங்கேருந்து ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா இங்கேருந்து பையிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரே கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. 200 to 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி மறுபடியும் வருது. அப்படின்னும் போது இந்த இடத்துலையே செல்லிங் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேனிக்கில் வந்து அவங்க இதை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பையர் வந்து இந்த இடத்த வந்து ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ ரேலி வந்து ரொம்ப வேகமாக போனனால. ஸோ இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து சேரும்போது என்னன்னா இந்த இடத்துல இங்கே மிஸ் பண்ண பையர்லாம் திரும்பவும் வந்து அவங்க ஆட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டு ப்ராஃபிட்டுக்கு அகைன்ஸ்டாக இந்த பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்துலேயே இந்த கேண்டில் வெயிட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இதை பிரேக் அவுட் கொடுக்குதுன்னும் போதே அவங்க வந்து பொசிஷனெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து திரும்பவும் மேலே போயிடுச்சு. எங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அதே ஏரியாவில் போய் மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது போக அடுத்து இன்னொரு விஷயம், செல்லர் ஆஃப் மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா மேலே இருந்து செல்லர் வந்து செல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க சி சைடு ஃபுல்லாக.
ஏன்னா சி ப்ரைஸ் கீழே வருது. ஆனால் பி சைட் வந்து அவங்களுக்கு நேக்கடாக இருக்குது. ஸோ எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு ஆப்போசிட்டும் வந்து பொசிஷன் பண்ணி வச்சா மட்டும்தான் மேனேஜபிள் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்ற பட்சத்துலேயே கீழே செல்லர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட பொசிஷன் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னும் போது இப்போ மேலேயும் செல் பண்ணிட்டாங்க, கீழேயும் செல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப சேஃப் ஜோனில் வந்துட்டாங்களா. அதுக்கு அடுத்து இப்போ இவங்க எப்போ அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க, இப்போ ஏதாவது அவங்களோட செல்லிங்களோட லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கிராஸ் பண்ணும்போது தான் அவங்க வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஃபாலோவாக கண்டினியூ பண்ணி எடுப்பாங்க. இப்போ இந்த கேண்டிலே வந்து இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி கீழே வச்சு பார்த்தீங்களா, வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும். வெயிட் பண்ணி இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை கண்டினியூட்டி வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டோம், நமக்கு பையிங் சைட் நாளைக்கு ட்ரேட் எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் அமையல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா பையிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எதிர்பார்க்குற இந்த 300 to 400 லெவலுக்கு க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போனால் மட்டும்தான் நம்ம பையிங் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பிஇ ட்ரேடை அவாய்ட் பண்ணிடலாமா? பண்ணவே வேணாம். ஸோ பையிங் சைடு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட் இந்த லைனை தொட்டோன்னா ரிவர்ஸ் ஆகும், அடுத்து இங்கே போயிட்டோன்னா இந்த ஏரியாவை தொட்டோன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இதையும் தாண்டி மேலே போகுதுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த தொட்டோன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இத்தனை இடத்தையும் வந்து பையர் ஃபைட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அதோட ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம போய் கேட்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குன்னா நம்ம வந்து ஜீரோவில் பிடிச்சி 100 rupees வந்து செல் பண்ண முடியாது. ஒரு வேளை மார்க்கெட்டை வந்து நம்ம பை பண்ணிட்டோம், 100 rupees மார்க்கெட்டை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளால முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 30 rupees மார்க்கெட்டை கேட்ச் பண்ணி 60 to 70 rupees மார்க்கெட்டை செல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டை வந்து எங்கிட்டு போகணுமோ அவங்க ரன் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அவங்க டைரெக்ஷன்லேயே நம்ம போய் அவங்களோட சேர்ந்து கரெக்டான ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், இதே பையிங் சைடு போகும்போது நீங்கள் 30 பிடிச்சி 60 போகலாம். இதே நம்ம செல்லிங் சைடு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஆக்சுவலாக நெகட்டிவ் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆயிடுச்சு ஒரே இடத்துல. ஸோ இதை தாண்டி இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் 5 to 10 rupeesக்குள்ளேயே அந்த மார்க்கெட்டை வந்து கேட்ச் பண்ணிடலாம். கேட்ச் பண்ணி நம்ம எங்கே அடுத்த டார்கெட் வச்சுருக்கோமோ அந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மார்க்கெட் இப்போ ஓப்பனிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்தலாம். நாளைக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உடனே போனாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணி கீழே பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த இதில் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பையிங் நடந்திருக்கு. ஸோ அடுத்த ஜோன் வந்து நமக்கு வந்து இந்த 52,200 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 200 to 300 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஒரு 500 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து டேரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் இந்த ப்ரீவியஸ் லெவலை தொட்டுட்டு மறுபடியும் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி வீக் ஆகும். அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆன கேண்டில் கிராஸ் பண்ணால் தான் ட்ரேட் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அது வந்து எந்த இடத்துல அமைதோ அதை பொறுத்து மாறும். நம்ம இங்கே என்ன பிளான் பண்ணோம், கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் திரும்ப வந்து இந்த கேண்டில் பாட்டத்தை கிராஸ் பண்ணிட்டோம், அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து அந்த சென்டிமெண்ட் இல்லை. இங்கே வந்து கேண்டில் ஓப்பன் ஆகுது, பட் மேலே போய் ப்ரீவியஸாக வந்து கன்சல்டேஷன் தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து நம்ம பொறுமையாக மெதுவாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கான ட்ரேடை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் டேரெக்டாக ஃபுல் கேப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டோட்டல் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை வெயிட் பண்ணி எப்படி மூவ்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை நாளைக்கு ஒருவேளை இன்றைக்கி மார்க்கெட் லீவு, நமக்கு இப்போ குளோபல் நியூஸ் சரியில்லாத பட்சத்தில் நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் வரட்டும். மேலே போய் இந்த இடத்த தொடாட்டியும் கூட கீழே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இமீடியட்டாக எங்கேயா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ரெட் கேண்டில் வருது, அடுத்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் வந்து அந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்ம அடுத்து நிஃப்டி 50 பார்த்துடலாம். நிஃப்டி 50 பாருங்கள், அதே தான் இந்த டைமில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இதில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக நம்ம நேற்று கொடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் கொடுத்த ஏரியாவை தாண்டி மேலே போகல. ஸோ வந்து இது கிளியர் கட்டாக வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ வந்து இது 26,000க்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போனால் மட்டும்தான் வந்து மேலே வந்து பையிங் சைடுக்கு நம்ம வந்து பாசிபிலிட்டி வைக்கலாம். அது வரைக்கும் பையிங் சைடு நம்ம வந்து பாசிபிலிட்டி வைக்க வேணாம்.
ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒவ்வொரு லெவலில் பிரேக்கப் கொடுத்தாலும் அடுத்தடுத்த லெவலில் வந்து செல்லிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ 26,000 லெவலுக்கு மேலே போகட்டும். அது இல்லாமல் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக கிராஸ் ஆனால் நம்ம வந்து கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25,600 லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ஸ் பண்ணி கீழே வரும்போது இமீடியட்டாக வந்து நமக்கு வந்து இந்த இடத்த தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்றத வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். FTC போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, மார்க்கெட்டே ஒரு 200-250 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துக்கலாம். ஒருவேளை அவ்வளோ மார்க்கெட் கேப் டவுன் பண்ணி ஓப்பன் ஆனாலும் நமக்கு திரும்ப இந்த இடத்த தொடட்டும். அங்கே போய் தொட்டுட்டு திரும்ப இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக நம்ம அங்கே போய் செல்லிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா மேலே போய் ரிட்டர்ஸ் ஆனால் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஃப்ளாட் ஓப்பன் ஆனிச்சுன்னா பிரேக் அவுட் கொடுத்தாலே இமீடியட்டாக வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கேப்பை பொறுத்த வரைக்கும் 26,000 மேலே தான் வந்து ஸ்ட்ராங் பையிங் அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். இந்த ஃபின் நிஃப்டியில் பாருங்கள், ஒரே ஒரு கேண்டில் தான். இந்த கேண்டிலை வந்து மேலேயும் கிராஸ் பண்ணல, கீழேயும் கிராஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம தேவையில்லாமல் பையிங்கோ செல்லிங்கோ ட்ரேட் எடுத்தோம்னா அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி செல்லர் செல் பண்ணிட்டே வராங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்குது, இங்கேயும் செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்பிரி டே நடக்குது ரெண்டு இடத்துலையும். ஸோ வந்து தாராளமாக வந்து அவங்க செல் பண்ணாங்கன்னா ஒரே நாளில் அவங்க ப்ரீமியம் வந்து 0 ஆயிரும். அவங்களுக்கு 30 ரூபீஸில் கிடைச்சாலும் சரி, 50 ரூபீஸில் கிடைச்சாலும் சரி, அதோட ப்ரீமியம் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து எக்ஸ்பிரி எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த முதல் கேண்டிலே கிராஸ் பண்ணாதப்போ அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி தான் நம்ம அதுக்கான என்ன பண்ணணுமோ அந்த ட்ரேடை வந்து எடுக்கணும். மார்க்கெட்டில் அதுக்கான ஃப்ளோவை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைனில் போனால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னு பட்சத்தில் அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே மார்க்கெட் கீழே வருது, இப்படி கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா இதோட பிரேக் அவுட் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பையர் செல்லர் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ வந்து இவங்க பொசிஷன்லாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ இதை நெக்ஸ்ட் வீக்குக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க, போக வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துலயே தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இந்த வாரம் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதோ சடனாக வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ட்ரேட் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பையரையும் செல்லரும் அவங்களோட மைண்ட் செட்டப் என்னவோ அதை கண்டினியூ அப்படி ஃபாலோ பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டப் நமக்கு இந்த கேண்டிலில் தெரியுது, பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அதை வச்சு நம்ம ட்ரேட் வந்து கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் நீங்கள் பார்க்கறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.